ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க. கடந்த ஒரு 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ண வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருத்தணி இஷ்யூ வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது, ரொம்ப அதே நினப்பாக தான் இருக்குது. மதன் கோவிப்ரோ சொன்ன மாதிரி நானும் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே இந்த வீடியோ பார்த்துட்டு தாங்க நினச்சேன். ஏன்னா அவ்வளோ தைரியமாக ஒரு பட்டப்பகலில் ஒரு பர்சனை 4 பேர் சேர்ந்து அருவாளால் வெட்டி அதை ரீல்ஸாக போடக்கூடிய தைரியம் இருக்குமா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. அப்படின்றதுனால நான் அது கண்டிப்பாக தான் நினச்சேன். பட் நேராக பற்றி நான் அதிகமாக ஷேர் ஆக தான் அந்த வீடியோட உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தெரியாதவங்களுக்கான இந்த வீடியோ சொல்கிறேன் என்ன அப்படின்றத. ஸோ திருத்தணி கிட்ட ட்ரெயினில் 4 யங்ஸ்டர்ஸ், அதாவது சிறார்கள் 18 வயசுக்குள்ளே இருக்க 4 பேர் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வட மாநில தொழிலாளி ஒருத்தவர் கீழே உட்காந்துருந்துருக்காரு சும்மா. அவரை போயிட்டு வேணுக்குமே அம்புழுத்திருக்காங்க. அவர் ஏதோ சொல்லிட்டார் போல் அதுக்கு. ஸோ அதுக்கு ஜங்ஷனை விட்டு கீழே இறக்கி ஸ்டேஷன் கிட்ட ஒரு மறைவான இடத்த கூப்பிட்டு போய் 4 யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து சர மாதிரியே வெட்டுறானுங்க. மரத்தை வெட்டுற மாதிரி சப்பு 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 சப்புன்னு வெட்டுறானுங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே நடுங்குது. அது அந்த வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 4 யங்ஸ்டர்ஸும், அதாவது சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ போதையில் இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்த ஒரு வடநாட்டு தொழிலாளியை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ நம்ம தமிழை சேர்ந்த ஒருத்தவங்களே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக தண்டனையை கடுமைப்படுத்தியே ஆகணும். சவுதி அரேபியா, துபாய் மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது. அவங்களோட வயசை மட்டும் வச்சு அவங்களுக்கு தண்டனையை குறைக்காமல் அவங்க செஞ்ச செயல் என்ன, அவங்க செஞ்ச செயலுக்கு தண்டனை கொடுங்க. தயவு செஞ்சு வயசை மட்டும் வச்சு தண்டனை குறைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தண்டனையை அது கடுமைப்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காமல் இருக்கும். ஸோ அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை கொடுத்து அவங்க எப்படி ரீல்ஸ் எடுத்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்டாங்களோ அதே மாதிரி மதிப்புக்குரிய காவல்துறை அங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களும் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை வீடியோவை மேக் பண்ணி அவங்க பேஜ்லேயே போடுங்க. அப்போ தான் அந்த மாதிரி தப்பு செய்யணும்னு நினைக்கும் போதே ஒரு பயம் வரணும். ஆத்தாடி பண்ணால் அவ்வளோதான் நம்ம லைஃபே முடிஞ்சு அப்படின்ற பயம் வரணும். ஸோ அதனால் என்னோட ஒரு பிக்கஸ்ட் ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்டனையை கடுமைப்படுத்துங்க. சின்ன பசங்க அப்படின்ற காரணத்துக்காண்டி சிறுவர் சீர்திருத்த போட்டாலுமே அவங்க திருந்தி மறுபடியும் நம்ம நாட்டுக்காண்டி எதுவும் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது ஃபாரின் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் தயவு செஞ்சு தண்டனையை கடுமைப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் மேல் தப்பு செய்யக்கூடாது. அதாவது இந்த இது பார்க்கும்போதே அவங்க பயப்படணும், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டை மாற்றணும் அப்படின்றத என்னோட ஒரு தாழ்மையான கோரிக்கையாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சூரஜ் அப்படின்ற பையன் இப்போயுமே ஹாஸ்பிட்டலில் தான் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அவங்க சீக்கிரமாக நல்லா குணம் பெற்று திரும்பணும் அப்படின்றதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுக்கு தமிழனா நான் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துப்போம். சூரஜ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே தமிழன் சார்பாக நான் ஒரு மிகப்பெரிய சாரியை கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.